நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊத்தாப்பமும் பனியாரமும் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரெண்டுமே ஒரே மாவில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது சத்தியமாக என் ரெசிபி கிடையாது. எங்கள் ஊரில் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்ஸை சப்ளை பண்ணுற ஜிகே ஹோம் ஃபுட்ஸ்காரவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. பொதுவாகவே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களோட ரெசிபிஸ் யாருக்குமே சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. தன்னோட ஃபேமிலி ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்கு 2 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 1/2 கிலோ இருந்தது. அடுத்ததா 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுவும் 1/2 கிலோ தான் இருந்தது. அடுத்ததா 1/2 கப் உளுந்து அரிசியோட சேர்த்துடலாம். இது கரெக்டாக 100 கிராம் இருந்தது. அடுத்ததா 1/2 ஸ்பூன் வெந்தயமும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்து இதை எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி எடுத்துடலாம். மாவு அரைஞ்சிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். நல்லா தோசை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி வச்ச மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு இதை நான் 3 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். 3லேருந்து 4 மணி நேரம் புளிக்க வைக்கலாம் மாவை. மாவு ஒரு சைடு புளிக்கட்டும். நம்ம காய்கறிகள் பூரா கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்கு 100 கிராம் முட்டைகோஸ் அதாவது கேபேஜ் எடுத்திருக்கேன். 100 கிராம் பீன்ஸ் தலையும் வாழையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கேபேஜி பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை மட்டும் துருவி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் வெஜிடபிள் சாப்பர் இருந்தால் கேரட்டையும் கேபேஜையும் இதில் போட்டு கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸை கையில் கட் பண்ணிக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் கிட்டத்தட்ட 100 கிராம் இருந்தது. அடுத்ததாக ஒரு 2 இன்ச் இஞ்சியை பொடியாக துருவி எடுத்துக்கலாம். நான் சீஸ் கிரேட்டர் வச்சு தான் பொடியாக துருவி எடுத்திருக்கேன். ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக துருவின இஞ்சியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்ததாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் உள்ளே சேர்த்துடலாம். கேபேஜும் ஒரு 20 செகண்ட் வதங்கினா போதும். கேபேஜுக்கு அடுத்ததாக பீன்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து ஒரு 20 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக கேரட்டையும் உள்ளே சேர்த்து ஒரு 20 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். காய்கறிகள் எல்லாம் ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்து தோசை ஊற்றும் போதும் வேகணும் இல்லைங்களா. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். எப்பயுமே பச்சை மிளகாயை அரைச்சி சேருங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு காரம் தெரியாது. அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக 3 கொத்து மல்லித்தலைகளை உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இறக்கிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காய்கறிகளை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும். சூடோடு சேர்த்துட்டிங்கன்னா மாவு அங்கங்கே வெந்து திரளாக இருக்கும். 4 மணி நேரம் கழித்து மாவை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. இந்த புளிச்ச மாவில் நல்லா ஆறின காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட மாவை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப மந்தமாக இல்லாமல் லேசாக வறுத்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை பெரட்டி போடணும்னு அவசியம் கிடையாது.
உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை பிரட்டி போட்டுக்கலாம். அடுத்ததாக பனியாரமும் ஊற்றிக்கலாம். ஜிகே ஃபுட் ஹோம்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டியான பேட்டர்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோக்கலில் உள்ள நண்பர்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக வாங்கிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். நல்லா சாஃப்டான ஊத்தாப்பமும் நல்ல குண்டு குண்டான பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு. பனியாரத்தில் வெளி லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயம் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி.